உங்கள் கனவு இல்லத்தை கற்பனை செய்யுங்கள். உங்கள் வீட்டிற்குள் நுழைய 2 பாதைகள் உள்ளன. ஒன்று படிக்கட்டுகளால் ஆனது, மற்றொன்று சக்கர நாற்காலியில் செல்லக்கூடிய சறுக்கு போன்றது. வீட்டின் முகப்பில் ஒரு அழகான ஊஞ்சல் உள்ளது. வீட்டிற்குள் சென்றதும் நன்கு வசதியாக அமரக்கூடிய சோஃபாவும் புத்தகம் படிக்க புத்தக அலமாரியும் உள்ளன. இதன் நோக்கம் நம்மை பார்க்க வரும் யாரும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஒருவேளை நாம் வரும் வரை காத்திருந்தால் ஏதாவது புத்தகங்கள் படிக்கட்டும் என்பதுதான். அங்கிருந்து பக்கத்து அறைக்கு செல்லலாம். இது ஒரு சிறிய தியான அறை. இங்கு அமர்ந்து காலையில் தியானம் செய்துவிட்டு நாளை தொடங்கலாம். அருகில் இது ஒரு பெரிய படுக்கை அறை. இதில் நன்றாக ஓய்வெடுக்கலாம். படுக்கை அறைக்கு அருகே சமையலறை உள்ளது. கீழ் தளத்தில் இருந்து மேல் நோக்கி சென்றால் ஸ்னூக்கர், கேரம் போன்ற வீட்டினுள் விளையாடக்கூடிய பலகை விளையாட்டுகள் கொண்ட உள் விளையாட்டு அறை உள்ளது. இதன் அருகே குழந்தைகளுக்கான படுக்கை அறையும் உள்ளது. ஒவ்வொரு தளத்துக்கும் போக படிக்கட்டு வசதியும், நடக்க முடியாதவர்களுக்கு மின் தூக்கி வசதியும் உள்ளது. இப்போது 3வது மாடிக்கு செல்வோம். இங்கு கணிப்பொறி அறை உள்ளது. மேலும் வேலை செய்ய தேவையான பிற உபகரணங்களும் உள்ளன. பக்கத்து அறையில் ஹோம் தியேட்டர் உள்ளது. இதில் குடும்பமாக படம் பார்க்கலாம். இந்த 2 அறைகளுக்கு வெளியே வீட்டுக்கான நீர்த்தொட்டி உள்ளது. தண்ணீர் நிரம்பிவிட்டால் அதிகப்படியான நீர் வெளியே சிந்தி வீணாகாமல் வீட்டு குளியலறைக்குள் விழுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. வீட்டின் பின்புறம் கார் பார்க்கிங் வசதி உள்ளது. கார் பார்க்கிங் அருகே வீட்டின் வெளிப்புறமாக குளியலறையும் கழிவறையும் உள்ளன. கழிவறையில் ஹைபிரிட் வகையிலான கமோட் இருப்பதால் இந்திய மற்றும் மேற்கத்திய கழிவறை முறையில் எப்படி வேணாலும் அமர்ந்து பயன்படுத்தலாம். வீட்டுக்கு வெளியே அழகான சோலை அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தினம்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டை மனதில் யோசித்து அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று கற்பனை செய்யுங்கள். நிச்சயம் ஒரு நாள் உங்களுடைய கனவு வீடு உங்களுக்கு கிடைக்கும்.